நிந்தையை சுமப்போம். ரோமர் 15வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, உலகம் பிதாவாகிய தேவனை அறியவில்லை. அவருடைய அன்பான தெய்வீக திட்டத்தையும் அவருடைய சுபாவத்தையும் உலகம் தவறாக புரிந்து வைத்திருக்கிறது. இயேசு அந்த சத்தியத்தை வெளிப்படுத்திய போது அந்தகார இருளில் இருந்த உலகம் அதை வெறுத்தது. இயேசு பிதாவின் குணங்களை வெளிப்படுத்தியதால் அதை தவறாக புரிந்து கொண்டு குமாரனாகிய இயேசுவை உலகம் நிந்தித்தது. இன்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கும் அதே அனுபவம் உண்டு. நாம் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்க அழைக்கப்பட்டுள்ளோம். உலகம் நம்மை பார்த்து இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று ஒதுக்கும் போதும், நம்முடைய விசுவாசத்தை நிந்திக்கும் போதும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் இதுவே நம்முடைய பரம அழைப்பின் அத்தாட்சி. எஜமானுக்கே நிந்தை வந்தது என்றால் ஊழியக்காரர்களாகிய நமக்கு அது வருவதில் ஆச்சரியமில்லை. நாம் அவருடைய பாடுகளில் பங்காளிகளானால் மாத்திரமே அவருடைய மகிமையிலும் பங்காளிகளாக முடியும். ஆகையால் அன்பானவர்களே, நம்முடைய சுய விருப்பங்களை நாடாமல் சத்தியத்திற்காக வரும் நிந்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். அதுவே நம்மை ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக்கும். மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்.